சென்னையிலே ஒரு தடவை வாலிபன் ஒருவன் சினிமா ஒன்றிற்கு போய் வந்தான். பலர் சொல்வார்கள், சினிமா பார்ப்பதில் என்னங்க தப்பு, நாடகம் பார்த்தா என்னங்க, ஏதோ பொழுதுபோக்குக்காக பார்க்கிறோம் என்று. எனக்கு அன்பானவர்களே, இது நடந்த ஒரு காரியம். அந்த சினிமா படத்தில் அது வெளிநாட்டில் இருந்து மேல் நாட்டில் இருந்து தயாரிக்கப்பட்டு வந்த ஒரு படம். அதில் எப்படி பலரை கொன்று, ஒரு கம்பினால் அடித்து கொன்று பிறகு ஒரு மனிதன் தப்பி விடுகிறான் என்பதை அதில் அழகாய் சித்தரித்து காண்பித்தார்கள். இந்த வாலிபன் அதை பார்த்தான். அவனுக்குள் அவனுடைய மனம் சொன்னது, நீயும் கூட இதை செய்தால் என்ன தமாஷா இருக்குமே என்று. வீட்டிற்கு வந்தான். அவன் மனம் சொன்னதை அவனுடைய மாம்சம் கேட்டது. தடி ஒன்றை எடுத்தான். அவன் திருமணமாகாதவன். தனக்கு சாப்பாடு போட்டு அனுதினமும் பிள்ளை போல காப்பாற்றும் தன்னுடைய அண்ணியின் மண்டையை முதலாவது பிளந்தான். பிறகு அடுத்த அண்ணியின் மண்டையை பிளந்தான். குழந்தைகள் ஒவ்வொருவருடைய மண்டையும் பிளந்தான். 9 பேரை கொன்று குவித்தான். அதில் பெருமிதம் கொண்டான். மனம் சொன்னதை மாம்சம் நிறைவேற்றியது. வீட்டை இறுக பூட்டி விட்டு ஓடிவிட்டான். போலீசார் கைது செய்தனர். போலீசார் சிறையில் தள்ளினார்கள். அவனோடு பேசினார்கள். அநியாயமாய் 9 பேரை கொண்டு போட்டாய் அப்பா. சோறு போட்ட கையை, ஒப்பிட்டவர்களை உயிருள்ளளவும் நினைக்க வேண்டும் என்று சொல்கிற மூதுரையை மறந்து கொண்டு போட்டாயே. அப்பொழுதுதான் அவனுடைய ஆத்துமா துயரமடைந்தது. கதறி அழுதான். மாம்சம் மனசும் விரும்பினதை செய்வது இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. என் இருதயத்தை சுத்திகரித்தேன், பாவமர துப்புரமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகள் 20:9 சொல்கிறது. அதற்கு பதில் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். மனம் கலங்காதிருங்க. எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவங்களை குமித்து வைத்திருந்தாலும் சரி, இன்று இரவு அவைகளை நாம் கரைத்துக் கொள்வோம். ஒரே ஒரு சொட்டு ரத்தம் நம்மை தூய்மையாக்கும். நாம் நிச்சயமாக அவரை தரிசிப்போம். இந்த உலகில் தரிசிப்போம். கவலைப்படாதிருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா?